திரையரங்கம் சிதறட்டும், இவன் பெயர் முழங்க கலங்கட்டும், பொடுசுங்கெல்லாம் கதறட்டும், விசில் பறக்கட்டும் என கமலஹாசன், ரஜினிகாந்த் ஆகிய இருவரின் பெயர்கள் மட்டும் போதும், திரையரங்குகளில் தானாக சத்தம் எழும். 1979 நினைத்தாலே இனிக்கும், அலாவுதீனும் அற்புத விளக்கும் ஆகிய திரைப்படங்களில் இணைந்து நடித்ததற்கு பிறகு திரையுலகில் தனித்தனியாக ராஜ்யங்களை கட்டிய ரஜினி, கமல் எப்போது மீண்டும் இணைந்து நடிப்பார்கள் என சிறுசுகள் முதல் பெருசுகள் வரைக்கும் எதிர்பார்க்காத ஆட்களே இருக்க மாட்டார்கள். ஜூனியர் முதல் சீனியர் இயக்குநர்கள் வரைக்கும் ரஜினி, கமலை ஒன்றாக வைத்து ஒரு படம் இயக்க வேண்டும் என்ற பேராசையுடன் அலைந்திருந்த கோடம்பாக்கத்தில் தற்போது அந்த வாய்ப்பை நெல்சன் திலீப்குமார் தட்டிச் சென்றுள்ளார். அனிருத் இசையில் ராஜீவ் மேனன் ஒளிப்பதிவில் உருவாகும் இப்படத்தை ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் சார்பில் இன்பன் உதயநிதி தயாரிக்க உள்ளார். 47 ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் ஒரே பிரேமில் தோன்றுவது ஒரு சாதாரண ரீயூனியன் அல்ல. ரஜினி, கமல் ரசிகர்களுக்கு மட்டும் இன்றி சினிமாவை ரசிக்கும் அனைவரின் கனவுக்கும் திரை திறக்கப்படும் தருணம் என கொண்டாடி தீர்க்கிறார்கள். ஒரு பக்கம் ஸ்டைல் மாஸ் என்றால் நினைவிற்கு வருபவர், மறுபக்கம் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் என்றால் நினைவில் நிமிர்ந்து நிற்பவர். மாசும் கிளாஸும் நேருக்கு நேர் சந்திக்கும் அந்த ஷாட்டை புரோமோவில் வைத்தே அசத்தியுள்ளார் இயக்குனர் நெல்சன் திலீப்குமார். 70-80களில் தங்கள் ஹீரோதான் மாஸ் என கைத்தட்டி விசிலடித்த கைகள் தற்போது தங்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து அதே ஆரவாரத்தை எழுப்ப போகின்றன. வரலாறு எப்போதாவதுதான் மீண்டும் தன்னையே உயிர்ப்பிக்கும் என்று ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் வெளியிட்ட போஸ்டர்களில் இருந்த வசனம் உண்மைதான் என்பது போல 47 ஆண்டுகளுக்கு பிறகு திரை வரலாறு மீண்டும் எழுதப்பட இருக்கிறது. 70களில் இருந்து தமிழ் சினிமா ரசிகர்களை இரு படைகளாக தீர்மானிக்க ஆரம்பித்த இருவர் மீண்டும் எப்போது கைகோப்பார்கள் என எண்ணாத ரசிகர்களும் அதை சாத்தியப்படுத்த முயலாத இயக்குநர்களும் சொற்பமே. 80கள் முதல் ஃபேன் ஃபைட் கலாச்சாரம் அதிக அளவு தலை தூக்க காரணமாக அமைந்ததும், பல நண்பர்கள் முகம் பார்த்து கொள்ளாத அளவுக்கு முரண்டு பிடிக்க காரணமாக அமைந்ததும் இந்த இருவர்கள்தான். அதே இருவர்கள் தற்போது அடுத்த தலைமுறைகளை கண்ட தங்களது ரசிகர்களை மீண்டும் திரையரங்குக்குள் குடும்பமாக கொண்டு வர போகிறார்கள் என எண்ணும் போதே திரைப்படங்களில் காணாத கூஸ்பம்ஸை உணர செய்கிறது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பு இதற்கு மேல் ஒன்றாக படம் நடிக்க வேண்டாம் என பிரிந்த இருவர் திரையுலகில் பொன்விழா கண்டு தங்களுக்கு அடையாளம் தந்த சினிமாவின் அடையாளமாக உருமாறிய பிறகு 1970 காலகட்டங்களின் ரசிகர்கள் முதல் இன்றைய டிஜிட்டல் OTT தலைமுறை வரையுள்ள அனைத்து நடிகர்களின் ரசிகர்களையும் ஒரே திரையரங்கில் அமர வைக்கும் அரிதான தருணத்தை நிகழ்த்த காத்திருப்பது மட்டும் இன்றி உலக சினிமா காணாத ஒரு வரலாற்று நிகழ்வை நிகழ்த்தவும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தனது முந்தைய படங்களில் புரோமோக்களை போலவே இப்படத்தின் புரோமோவையும் காமெடி கலந்த ஆக்ஷனாக நெல்சன் உருவாக்கியுள்ளார். டாப் ஹீரோக்களுக்கு உரிய ஈகோ மோதல்களை நாசுக்காக வைத்து ரஜினியும் கமலும் போட்டி போட்டுக் கொண்டு தயாராகும் வகையிலும், யார் ஹீரோ என கேள்வி எழுப்பும் வகையிலும் புரோமோ வீடியோவை உருவாக்கியுள்ளார் நெல்சன் திலீப்குமார். புரோமோ மற்றும் படம் குறித்த அனைத்திலும் முழுக்க கமலஹாசன் பெயரை முதலில் பயன்படுத்த வேண்டும் என ரஜினிகாந்த் ஸ்ட்ரிக்டாக உத்தரவிட்டதாகவும், இயக்குனர் மற்றும் கதை தேர்வு ஆகிய பணிகளை ரஜினியிடமே கமல் முழுவதும் தந்துவிட்டதாகவும் சினிமா வட்டாரங்களில் தகவல் பரவுகிறது. முதல் அறிவிப்பு முதல் புரோமோ வரை ரெட்ரோ வடிவிலான பேண்டுகள், கார்கள், உடைகள் இருப்பதால் படத்தின் கதையும் 80-90களை மையமாக கொண்ட கதையாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இப்படத்தில் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் கேமியோக்கள் மட்டும் இன்றி எதிர்பாராத கேமியோக்கள் வரை இடம்பெறவும், தனது ஆரம்ப காலங்களில் கமலஹாசன் படங்களில் நெகட்டிவ் ஷேட் கதாபாத்திரங்களாக ரஜினி நடித்தது போல் இப்படத்தில் கமல் நடிக்க வாய்ப்புள்ளதாகவும் சினிமா வட்டாரங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. ரஜினி தற்போது நெல்சனின் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தின் பணிகளில் தீவிரம் செலுத்தி வருகிறார். அதுக்கடுத்து ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் சிவி சக்கரவர்த்தி இயக்கும் படத்தில் ரஜினிகாந்த் நடிக்கிறார். இவ்விரு படங்களுக்கு பிறகுதான் ரஜினி, கமல் இணையும் படத்தின் பணிகளை நெல்சன் தொடங்க உள்ளார்.